நல்ல திட்டம் தான் தம்பி. அது உண்மைதான். நிப்பாட பெரிய வானம் நிப்பாட இன்னைக்கு வந்தா அப்படி ஹோல்டப் பண்ண ஆக்சிடென்ட். பாக்ஸ் பிரச்சனை அதுக்குள்ள என்னென்ன கொண்டு போறாங்கன்னு தெரியாது. நிறைய பிரச்சனையை நாங்கள் நேரில் சந்திச்சிருக்கோம் தானே. அதில் அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த த்ரீ வீல் பஸ்ல எல்லாம் வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணதை கலர் மட்டும் சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லமா நல்லம் இல்லையா? நல்லம். ஏன் நல்லம் நினைக்கிறீங்க? பட் வீட்டை இன்னும் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் டைம் வேணும். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போறதுனால அந்த டைம் எங்களுக்கு இல்லாம போய் கொஞ்சம் கஷ்டம் தான். அங்க நல்லம் கிளீன் ஸ்ரீலங்கா நல்லம் 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 அப்படி கவர்னாக நல்லா செஞ்சு வேணும். டிரைவர்ஸ் மாதிரிலாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டு அது உண்மை அதை ஒத்துக்கொள்வேன் நானும். இனி அவங்க இதை சோடிக்க வேண்டியது அது அந்த காசை பிள்ளைகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அது உதவலாம் தானே. எந்த வாரத்துல நான் காலைல வெளிக்கிட்டு வீட்டுல இருந்து வருவேன். எந்த வாரத்தை இதுவரை யாரும் நிப்பாட்ட டைம்ல பார்த்தவங்க ஒன்றும் இல்லை. இதுவரை போலீஸ் நிப்பாட்ட டைம்ல எந்த வாரத்தை நேரம் வெளிக்கிட்டு இங்க வருவேன். ஒரு பிரச்சனை இல்லை. எந்த வாரத்தை இவரை போலீஸ் நிப்பாட்டவே மாட்டாங்க. கிளீனா தான் இருக்கு. இன்னும் கிளீனா பண்ணதான் சொல்றாங்க. ஆனா இது ஆட்டோ ஸ்டிக்கர் கணக்கு சொல்றது அது பெருசா இல்ல. அது அவங்களோட விருப்பம் தான். பொம்பளை எல்லாம் வந்து நைட் டைம்ல ஃபர்ஸ்ட் அடி வந்து நிக்கலாம் மாதிரி ஸ்டாண்ட் அடி. ஏன்னா பொறுக்கி பசங்க எல்லாம் கூட கஞ்சா பீடி அதுக்குள்ள எல்லாம் நடக்கும். அவனுக்கு முதல்ல ஒழுங்கா பஸ் ஸ்டாண்ட் ஒழுங்கா வச்சுக்கணும். முதல்ல வந்து இறங்கினோட மனுஷன் பாக்குற இடம் அழகாரிக்கணும். பஸ் ஸ்டாண்ட் அழகாரிக்கணும். ஊர்ல அவர் சொல்ற எல்லாம் சரி நல்ல நடவடிக்கை தான் எடுத்து கொண்டிருக்கார். மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும். இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் கிளீன் ஸ்ரீலங்கா வந்து இதுல வந்து வாகனங்களோட எரிச்சல் சத்தங்கள் அது அந்த நிலப்பாடுகள் இல்லாம கடைக்காரங்க உழைக்கணும்னா அவங்களுக்கும் சரியான வருமானம் ஒன்று இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணணும். முதல் அதுதான். இந்த சின்ன சின்ன போட்டி நெத்தின டாஸ் அடிக்கிறேன். எங்களுக்கு பெரிய புள்ளிகள் எங்களுக்கு பயம். உண்மையான அதுதான் முதல் கிளீன் பண்ணணும். ஊரு கூறிதான் பிரச்சனை. நல்லம் ஒரு தனிப்பட்ட இதுகள்ல வந்து உலகில் வாழும் அனைத்து தமிழ் பேசும் சொந்தங்களுக்கும் வணக்கம். இப்ப இலங்கை நாட்டுல கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற வேலை திட்டம் வந்து புதிய அரசாங்கத்தால நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நல்ல விஷயம்டாப்பா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில மக்கள் பாத்தீங்கன்னா ஐயோ நானெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல இந்த திருவிழுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதை அலங்காரப்படுத்தி வச்சிருந்தேன். ஆனா அதெல்லாம் எங்கட வயிற்றுல அடிக்கிறாங்க. இப்படியும் பாத்தீங்கன்னா சில மக்கள் சொல்றாங்க. மக்கள்கிட்டயே நாங்க நேரடியாக கதைச்சிருக்கிறோம். நீங்களே பாருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நல்லமா சரியில்லையா? உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க. நன்றி. கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நல்லம் கிளீன் ஸ்ரீலங்கா நல்லம் 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 அப்படி கவர்னாக நல்லா செஞ்சு வேணும். ஓகே காசு கூடாக்கள் வேற ப்ராப்ளம். இங்க பாருங்க இது ஒன் மே ரோட் தானே. இங்க சின்ன ஆட்டோ நிப்பாட யாரும் வந்தா போலீஸ் வந்தா எழுதுவர். பெரிய வாகனம் நிப்பாட யாரும் எழுதுற இல்ல. சும்மா பாதி போறேன் நான் நீ போட் விலங்கு இல்லை ஒன்றும் இல்லை. யாரும் பாக்கம் இல்லை. நான் மட்டும் தான் பாக்கம். ஆக்சிடென்ட் கூட அப்படிதான். අඟ ඉඳ වන්දා ඇම්බුලන්ස් වන්දා ඇම්බුලන්ස් පෝ කස්ටම් අපි කියන්නේ අපේ මේ ට්‍රේවිල් එකට කරන දේම අපි ක්ලීන් ශ්‍රී ලංකා කියන්නේ ඒක. අපිට දෙන දඬුවමම අපි වැරද්දක් කරා නම් අපිට දෙන මේකම ඒ ලොකු ලොකු වාහන වලට ඒ විදිහටම බැටරි ක්‍රියාත්මක කරන්න කියලා තමයි කියන්නේ. අනිත් එක අපිට දඩකොලේ කියන දේ දඩකොලේ විතරක්ම දෙනව නම් හරි. ආයි තා පැත්තකට ගිහිල්ලා රුපියල් 500ක් දෙන 1000ක් දෙන්න කියලා එහෙම කියන එකත් වැරදි. අපි දීලා යන එකත් වැරදි. අපි දීලා යන එකත් වැරදි. போட் விலங்கில் வெளியே வந்த ஆக்கள் அங்க வாரு அவர் அப்படி போரு அதுதான் கிளீன் பண்ணுவேன். அவர் வெளியாகல் வந்ததானே ஐயா சரியா? அப்படிதான் கிளீன் பண்ண போட் வடிவா வைக்கும். கோயிலுக்கு போட் போடுவேன் ஒன்றும் இல்லை. இதை கடைசியா பார்க்கலாம். இப்படி ஆக்கள் வானம் பெரிய வெளியாக்கள் வந்தா நிப்பாடு எங்க போக வேணும் கேட்டா யாரும் சொல்லு அவர் பெரியாக நல்லா அதுக்குதான் முக்கியம் விஷயம். உண்மைதான். பெரிய வானம் நிப்பாட இன்னைக்கு வந்தா அப்படி ஹோல்டப் பண்ண ஆக்சிடென்ட். அப்படிதான் சொல்லுவேன் ஐயா. வேற சொல்லும் ஓவரா டெக்கரேஷன் பண்றதை காட்டினா கொஞ்சம் நல்ல சைட்டுக்கு அடிக்கிறதெல்லாம் விட்டு போட்டு அப்படி இல்ல. அவங்க திட்டமே வந்து என்னடா வந்து அந்த முன்னுக்கு சன் கிளாஸுக்கு எல்லாம் போட்டப்பட்டிருக்கு. எல்லாம் சகல மிக அந்த அளவுக்கு தெரியல. கம்பெனியால 7 மண்டதுக்காண்டி தான் அப்படி அடிச்சு அனுப்பிடுங்க. ஓட 7 மண்டதுக்காண்டி இல்லாட்டி டைல் பாக்குள்ள எத்தனை டைல் அது சரி க்ளோஸ் பண்ணி போட்டு அடி செஞ்சிருப்பாங்க. அவனே அடிச்சிருப்பாங்க. எக்ஸ்டன் குறையும். விபத்துக்கள் அனாவசிய செலவு குறையும். அனாவசிய செலவு குறையும். அப்ப அந்த கிளீன் ஸ்ரீலங்காவை பத்தி மொத்தத்துல என்ன நினைக்கிறீங்க? கிளீன் ஸ்ரீலங்கா நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சா நல்லா. பாருங்க பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு. போஸ்டர்லாம் அடிச்சு உண்மைதான் இருக்கு. இங்க பஸ் ஸ்டாண்ட் நைட்ல வந்தா ஒரே ஒரு பல்பு பார்த்து அதுவும்
பொம்பளை எல்லாம் வந்து நைட் டைம்ல ஃபர்ஸ்ட் அடி வந்து நிக்கலாம் ஸ்டாண்ட் அடி. ஏன்னா பொறுக்கி பசங்க எல்லாம் கூட கஞ்சா பீடி அதுக்குள்ள எல்லாம் நடக்கும். அடுத்த முதல்ல ஒழுங்கா பஸ் ஸ்டாண்ட் ஒழுங்கா வச்சுக்கணும். முதல்ல வந்து இறங்கினோட மனுஷன் பாக்குற இடம் அழகாரிக்கணும். பஸ் ஸ்டாண்ட் அழகாரிக்கணும் ஊர்ல. ஏன்னா மூஞ்சி வடிவா இருந்தா தான் மத்த எல்லாம் நல்லா மூஞ்சி கலாம இருந்தா இப்படி இவாங்க. இங்க பஸ் ஸ்டாண்ட் மிச்ச மோசம் ஐயா. இந்த சேம இந்த மினிஸ்டர் ஃபுல் மினிஸ்டருக்கு போல இங்க அவர் வந்து பாக்குற எல்லாம் செய்யறாரு இல்லையா? அதான் கவலை. கேட்டா சொல்ற 3 மாவட்டம் பார்க்கணும். முதல்ல இருக்கிற சொந்த மாவட்டத்தை நீட்டா ஆக்கணும். அதான் அப்பா சரியா வரும். 2000 போஸ்டர் அடிச்சு எப்படி இருக்கு பஸ் ஸ்டாண்ட். பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய வருமானம் வரும். ரூம்ஸ் எல்லாம் சும்மா உடைஞ்சு போய் ஆட்கள் சும்மா கிடக்கு. ஆனா அழகா செஞ்சு கொடுத்தா வாடகைக்கு சரியா செய்யறாங்கன்னு எல்லாருக்கும் சமமா செய்தாங்கன்னு அதை பற்றி நான் நினைக்கிறேன்னு சொன்னாக்கா, ஒரு ஆக்சிடென்ட் அதுக்கு நடக்கிறது காரணமாக அப்படி ஒரு அலங்காரத்தை பண்ணி கொண்டு போனாங்க. அதனால உண்மையாவே வந்து வீதி விபத்துக்கள் நடைபெற மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நடக்குது தானே, நடக்குதுன்னு. கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்றது வந்து நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்க மட்டும் நினைக்கிறீங்களா? நல்ல மணி என்ன பண்றது இல்லை. இப்ப நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு தானே ஐயா. எவ்வளவோ பாம்பு வச்ச பிரச்சனை இருக்கு அப்படின்னா எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அதை இல்ல ஒன்றை மட்டும் விடக்கூடாது. ஒன்றை மட்டும் இதை செய்யறதுல மட்டும் நன்மையா போறது. அது சரி, எல்லாம் கிளியர் படுத்தும். இப்ப பாருங்க, தோட்டால போகலாம், நகையா எடுத்துட்டு வரலாம், சரிதானே? அதெல்லாம் தடை செய்யும். அதையும் போலீசார் அறிவிச்சிட்டு போனாங்க. ஒரு பைக்கை கொண்டு வந்து நிப்பாட்டுன்ற பாதுகாப்பா வச்சுட்டு பாதுகாப்பா எடுத்துட்டு போங்க. இப்படி தள்ளி கொண்டு போயிடுறான், அளவெடுக்கிறாங்க. அதே போல இந்த பஸ்கள்ல வந்து டெக்கரேஷன் பண்ண எல்லாம் கலட்ட சொல்லிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வரவேற்கக்கூடிய விஷயம் தான் கிளீன் ஸ்ரீலங்கா வந்து நல்ல திட்டம். அடுத்து இந்த இதுல வந்து வாகனங்களோட எரிச்சல் சத்தங்கள் அதுன்ற அந்த நிலப்பாடுகள் இல்லாம இது இனி அவங்களும் கடைக்காரங்க உழைக்கணும்னா அவங்களுக்கும் சரியான வருமானம் ஒன்று இல்ல. ஏன்னா இதில் பாதிக்கப்படும் அவங்களும் நிறைய கடன் வாங்கினா கத்தி குளர்றாங்க. அதால அவங்கள்ட்ட வயத்துலயும் அடிக்கல, அது உண்மைதான். ஆனா இப்ப இந்த சத்தங்கள் பெரிய சத்தங்கள் இறைச்சல் பெரிய ஹார்ன் போட்டுட்டு போற அதுகளை கொஞ்சம் அதெல்லாம் நிப்பாட்டலாம். அடுத்த இதுகள் வந்து அது ஒரு ₹1,00,000 கொடுத்து வாங்கினோம், அதை விபத்துக்குள்ளாக்க மாட்டான் தானே. இப்ப அது அவன் பாதுகாப்பா தான் பாதையில ஓட்டுவான். அதனால அது வந்து பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஸ்டிக்கரை கூட உரிக்கணும் சொல்றாங்க. ஒரு பிரிவிலா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ நீங்க கஷ்டப்படாம உழைச்சிங்களோ ஒரு ஸ்டிக்கர் இருந்தா கூட அதையும் உரிக்கணும்ன்றாங்க. மக்களும் பாவம், நாங்களும் இப்ப அவங்கள நம்பிதான் ஆட்சிக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்து இனி அவங்க எந்த நிலைமையில மக்களோட வயிற்றுல அடிக்கிறாங்க ஒரு பொறுத்து பார்ப்போம். இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எந்த அளவுக்கு வெற்றி அளிக்கு என்று பார்ப்போம். வெற்றி அளிக்க நினைக்கிறீங்களா? வெற்றி அளிக்க 100% நாங்க எதிர்பார்க்க இல்லை. ஆனா நல்ல மட்டும் நினைக்கிறீங்க? நல்ல, அதாவது மக்களுக்கு பாதிப்பா இருந்தா எதையுமே நாங்க நலம்னு சொல்லல. மக்களுக்கு நலவு நடக்கணும். ஏன்னா எல்லாருமே அன்றாடம் வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டு ஏதாவது யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இவங்களோட திட்டத்தை இவங்களோட கலந்துரையாடல் மசூரா வந்து நல்ல முறையில் எடுத்தாங்கன்னா அது மக்களுக்கு சாதகமா இருந்தா சரி, பாதகமா இருந்தா இனி அவங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது. கிளீன் ஸ்ரீலங்கா எந்த வாரத்துல நான் காலைல வெளிக்கிட்டு வீட்டுல இருந்து வருவேன். எந்த வாரத்தை இதுவரை நிப்பாட்டம்ல பார்த்தவங்க ஒன்றும் இல்லை. ஓகே, எந்த வாரம் அப்படிதான் இருக்கு. இதுவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எந்த வாரத்தை நேரம் ஒரு பிரச்சனை இல்லை. எந்த வாரத்தை இவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிப்பாட்டே மாட்டாங்க. அப்படி சைக்கிள் செஞ்சு வச்சிருக்கேன், பைக்கு செஞ்சிருக்கேன். அப்ப இது வந்து நல்லமா நல்லம் இல்லையா? அதை பத்தி யோசிக்கணும். இப்ப ஆரம்பம் தானே, இன்னொரு மாசம் 2 மாசம் திங்க் பண்ணி போறது அது முடிவு சொல்லலாம். இப்ப சொல்லல அதை பத்தி ஒண்ணும். இந்த அரசாங்கம் இப்ப வந்து கிட்டத்தட்ட 3 மாசத்தை கடந்துருச்சு. இந்த அரசாங்கம் வந்து வெற்றியாக வந்து போகும் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? அரசாங்கம் நல்லா வெற்றியாக போகும்னு நினைக்கிறேன். லோகேஷ், இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆட்டோ பஸ்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து டெக்கரேஷன் பண்ண எல்லாம் கலெக்ட சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல விஷயமா தான். ஏன் நல்ல மட்டும் நினைக்கிறீங்க? வாகனங்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு வராம அப்படி ஒரு இதால என்ன இடையூறு அவங்க செய்யறாங்க? அப்படி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதுனால ஒரு இடையூறு பிரச்சனை இல்ல. மத்தது அந்த வெள்ளி இதுகள் அடிக்கிறது அதிகமா பெரிய பேர் மாதிரி வச்சிருக்கிறது ஒரு டிஸ்டர்ப் பண்ணி நினைக்கிறீங்க. ஆனா ஸ்டிக்கரை கூட வந்து உரிக்கணும்னு சொல்றாங்க. அப்படி என்ன இதுக்கு இது இல்ல, அது நல்லமா இல்ல. இந்த 3 வீல் பஸ்ல எல்லாம் வந்து இந்த டெக்கரேஷன் பண்ணத கலட்டணும் சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லமா நல்லம் இல்லையா? நல்லம். ஏன் நல்லம் என்று நினைக்கிறீங்க? அப்படி எனக்கு விளக்கம் சொல்ல விருப்பம் இல்ல. ஆனா நல்லம் என்று நினைக்கிறீங்க. ஸ்ரீலங்கான்ற ஒரு திட்டம் ஒன்று செய்யறாங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியும். ஓகே, அத இப்ப என்னன்னா இப்ப நடைமுறைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி 3 வீல் இந்த பஸ்களுக்கு எல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ண எல்லாம் கலட்டணும்னு சொல்றாங்க. ஆடம்பரமா இருக்கிறது ஓகே. ஒரு அந்த சன் அந்த வெயில் அடிக்கிறதுக்கு கூட்டுவாங்க, அதை கூட கலட்டணும், ஸ்டிக்கரை கலட்டணும்னு சொல்றாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மெல்ல மெல்ல தான் நல்ல நல்ல மண்டி சொல்லி கொஞ்சம்
பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொருளாதாரத்தை பார்த்து செய்யணும். கிளீன் ஸ்ரீலங்கான்ற திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிளீனா தான் இருக்கு, இன்னும் கிளீனா பண்ணதான் சொல்றாங்க. ஆனா இது ஆட்டோ ஸ்டிக்கர் கணக்கு சொல்றது அது பெருசா இது நல்ல மில்லன்னு நினைக்கிறீங்க? நல்ல மண்டி இல்ல, அது அவங்களோட விருப்பம் தானே. விருப்பம், அது சரி. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா மாகாணத்துல நான் மரக்கறி விற்கிறேன், ரோட்ல மரக்கறி விற்கிறேன், அது கிளீன் பண்ணணும் முதல். அதுதான் இந்த மீன் எல்லாம் செஞ்சு போகலாது. இந்த சோளம் அது எல்லாம் ரோட்ல இருக்கு, அதுதான் முதல் கிளீன் பண்ணணும். முதலாவது அதெல்லாம் பார்க்கணும், அதுதான் முதல் கிளீன் பண்ணணும். ஏன் அதை அப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கான காரணம் என்ன? இந்த காரணம் ரோட்ல போகலாது, இந்த அதெல்லாம் போகலாது. ஓகே, காலையில போயிடாது, பின்னேற போயிடாது, யாரும் போயிடாது. ரோட்ல பாத்தீங்க எப்படி இருந்து இங்க கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணணும் முதல். அதுதான் இந்த சின்ன சின்ன போட்டு நெத்தின டஸ்ட் அடிக்கிறேன், அது பயம். எங்களுக்கு பெரிய புள்ளி எங்களுக்கு பயம். உண்மையான அதுதான் முதல் கிளீன் பண்ணணும். ஊருக்கு தான் பிரச்சனை. முக்கியமான வேலை நிறைய இருக்குது, அதுல பார்த்து செய்யறது நல்லது. இது அவ்வளவு பிரயோசனம் இல்லாத வேலை. பிரயோசனம் இல்லாத பிரயோசனம். ஓகே. ஆனா இந்த ஆட்டோவில் இருக்க சாமான கலட்டுறது அதெல்லாம் போய்விடும். அது வந்து எங்களுக்கு நாங்கள் இதாகலையே மற்றவர்கள் டிஸ்டர்ப்ல எங்களை ஆட்டோக்கெல்லாம் கூட்டிட்டு அதுல தான் இந்த மற்ற உழவு பிரச்சனை இருக்கு, அதுல செய்யலாம். நல்ல 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 கிளீன் இல்லைன்னா நல்ல எங்க நாடு மேல முன்னேற்றது வரணும். ஓகே, அதை பாராட்டுறோம். மற்றது இதில் எடுத்தோடனே செய்யறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. அதோட அதை மாதிரி இதெல்லாம் தொழிற்சியவங்களை உழவு இருக்கு, அவங்களுக்குலாம் இழப்பு வருது. அவங்க சொல்றாங்க என்னன்னா வந்து இதுக்கான காரணம் வந்து விபத்துக்கள் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வேண்டாம், நாங்கள் கூடுதலாக ஒரு ஆட்டோ இதாகி கொண்டு நாங்களே கூட காசு கொடுத்து வச்சு நாங்களா கொண்டு போய் தேடுறது அது எக்ஸ்டெண்ட் எதிர்பாராம. உண்மையாகவே வந்து அந்த அலங்காரப்படுத்திருக்கிறது விபத்தாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இல்ல அது நாங்களாக அப்படி கொண்டு விட மாட்டோம். இவ்வளவு சில அடிச்சுட்டு கொண்டு நாங்கள கொண்டு எக்ஸ்டெண்ட் கொண்டு விட மாட்டோம். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் நல்லா ஒரு தனிப்பட்ட இதுகளில் வந்து ஆகுறது. இலங்கை நாட்டுல இப்ப அனுரவினுடைய அரசாங்கம் வந்தோம்னா கிளீன் ஸ்ரீலங்கான்ற ஒரு திட்டம் ஒன்று செய்யறாங்க. அதுல நிறைய நல்ல விஷயம் இது உங்களுக்கு தெரியுமா? பாத்துருக்கேன். அதே மாதிரிக்கு இந்த திருவில் பஸ்ஸுகள்ல இந்த அலங்காரப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் வந்து கலர் டோன் முழுமையான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? நல்ல திட்டம் தான் தம்பி. அது ஏன் நல்ல திட்டம் என்று சொல்றீங்க? என்ன சொல்லுங்க, இந்த அவர் சொல்ற எல்லாம் சரி, நல்ல நடவடிக்கை தான் எடுத்து கொண்டிருக்க. மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கும் இது. அப்ப மக்கள் சில பேர் சொல்றாங்க என்னடா வந்து இப்ப ஆட்டோ டிரைவர்ஸ் பஸ் டிரைவர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஏன் அந்த ஆட்டோ வந்து அவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் காசு உழைச்சு அதை கொஞ்சம் அலங்காரப்படுத்திருக்காங்க. சில பேர் கொஞ்சம் மோசமா இருக்காங்க, ஆனா அதெல்லாம் ஏன் அப்படி செய்யறாங்க, பாவம் தானே அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தல இது நல்ல மண்ணான்னு சொல்லுவேன். அவர் கொண்டு வந்த நடைமுறை நல்ல அவர் கொண்டு வந்த நல்ல மண்ணு. அதே மாதிரிக்கு இந்த வகுப்புகள் எக்ஸ்ட்ரா பாடசாலையில இல்லாம மேலதிக வகுப்புகள் எல்லாம் போறதெல்லாம் வந்து உண்மையாவே அது நல்ல மன உளைச்சலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஸ்டூடெண்டா மன உளைச்சலா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி உண்மையாவே வந்து அது கிளாஸஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் நல்லதுதான். பட் என்ன சொல்றது, பட் வீட்டை இன்னும் படிக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் டைம் வேணும். எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போறதுனால அந்த டைம் எங்களுக்கு இல்லாம போய் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸை கட் பண்ணா நல்லதுதான். கட் பண்ணா நல்லது. மொத்தமா கிளீன் ஸ்ரீலங்கான்ற திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல. அதே மாதிரிக்கு இந்த ஆட்டோல அலங்காரப்படுத்தி எல்லாம் கலெக்டர் சொல்லியிருக்காங்க, அது அது அவங்களோட விருப்பம். இது மொத்தமா சொல்லணும்னா வந்து இலங்கை நாட்டை வந்து சுத்தப்படுத்த போற ஊழல் செய்யறவங்க அப்படின்னு. இத பத்தி என்னம்மா நினைக்கிறீங்க நீங்க? நல்லமா நல்ல மட்டும் தான் நினைக்கிறேன். அப்ப இந்த ஆட்டோ ஆக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கஷ்டப்பட்டு அந்த ஆட்டோ சோடிச்சிருக்கிறோம், நாங்க நம்பி ஓட்டு போட்டோம், எங்கட வயிற்றுல அடிக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் நல்ல மட்டும் தான் நான் நினைக்கிறேன். எந்த ஆஷ்டம்படுது அதனால வடிவுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சிக்கல்கள் வரலாம். அப்படி அதுகளை தவிர்க்கிறதுக்கு தான் அவங்க செய்யறாங்க. அது நல்ல மட்டும் தான் நான் நினைக்கிறேன். விபத்து நடக்குது, சில பேர் தெரியாம நிறைய தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிறதுக்குள்ள பாக்ஸ் பிரச்சனை அதுக்குள்ள என்னென்ன கொண்டு போறாங்கன்னு தெரியாது. நிறைய பிரச்சனையை நாங்கள் நேரில் சந்திச்சிருக்கோம் தானே, அதில் அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அது நல்ல ஃபுல்லாவே இல்லாம இருக்கு நல்ல. அப்ப அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் மாதிரிலாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கஷ்டப்பட்டு அது உண்மை அதை ஒத்துக்கொள்வேன் நானும். இனி அவங்க இதை சோடிக்க வேண்டியது, அது அந்த காசை பிள்ளைகளுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா அது உதவலாம் தானே. சாப்பிடாம இருக்காங்க, எத்தனையோ பேர் ஏழைகள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவி செய்யலாம் தானே.